பீகார் காரங்க அது தவறான ஒரு முன்னுதாரணமா தாங்க நிச்சயமாக இருக்கும். இங்க வேலை தேடி வரலாம், அதுக்கு ஒன்னும் தடை இல்லை. ஏன்னா நம்ம தமிழர்களோட இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வேலை செய்யறாங்க. ஆனா ஓட்டு உரிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துல இருந்தாதான் அது அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுங்க. அதனால இத மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்துல கொண்டு வேலை வாய்ப்பு வாங்க, உங்களை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், யாரையும் வேணான்னு சொல்ல. ஆனா ஓட்டுரிமை என்பது அந்தந்த மாநிலத்துல இருந்தால்தான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கான போக்கஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநாடு ஜனவரி 9 கடலூர்ல, அன்னைக்கும் உங்களுக்கு தெளிவாக நாங்க அறிவிப்போம். நிறைகளும் இருக்கு, பல குறைகளும் இருக்குங்க. இல்ல நம்ம சொல்லிட முடியாதுங்க. எல்லா பக்கம் இன்னைக்கு பார்த்தா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆணவ கொலைகள், டாஸ்மாக், கஞ்சா போதை விற்பனை, வேலை வாய்ப்பு கிடையாதுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு. விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்துல அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது நிறைவேற்றி இருக்காங்க, இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதனால இது நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்க்கிறேன். வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க. நாங்க தலைவர் கேப்டனோடையே பயணிச்சவங்க தமிழ்நாடு முழுக்க. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி 20 ஆண்டு காலத்தை தொற்றுக்கோம். கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூசுவல் ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் பார்த்து நாங்க பயப்பட போறதும் இல்லை. எங்க சுற்றுப்பயணத்துல எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோட தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேங்க, யார் இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் அனைவருக்குமே ஓட்டு உரிமை இருக்கு. யாரு இதை நீக்கிறதோ தடை செய்வதற்கு யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையாது. அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குறுதி, இருக்கிற வாக்குச்சாவடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். அது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருக்கோம்னு நம்ம நினைச்சு ஆடுனா இது மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவாரு. அதனால இங்க பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. அதை தடை செய்கின்றது யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை. இதை மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் கவனத்துல கொண்டு அனைவருக்கும் வாக்குரிமையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும். அதுதான் முந்தா நேத்து கூட நான் அறிக்கை கொடுத்திருப்பேன். அந்த ஆவண படுகொலைக்கு எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்தாலும் இன்னும் நம் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியோ இந்த ஆணவ படுகொலைகளை யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இது மிக மிக ஒரு வேதனைக்குரியதுங்க. இது சக மனிதனை யாருமே பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கணும் என்பதை எங்க கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.